எனக்கு வாழ்த்துக்கள். அப்ப உங்களோட இதுலயும் தையல்காரை வளரட்டும், வளர்ந்து நன்றி வரட்டும். நன்றி நன்றி. இது 6-7 வருஷத்தையா? ஆ, 6-7 வருஷமாச்சு. ஆ, இப்படித்தான் காண்றோம். ஆ, சரி. இப்போ நாங்கள் ஆரம்பிப்போம். நன்றி. தாமிரக்காவை காணோம் இல்லையா? தாமிரக்காவே தாமிரக்காவை காணோம் இல்லை. இது சுத்தூரியில் வந்தது ஆ வீட்டை வேலை செய்யலைன்னு கம்ப்யூட்டர் ஜூம் எதுவும் பிரச்சனை தெரியல. சரி, வந்துட்டு வரட்டும். அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான வெள்ளி பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி என பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே 27ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 மற்றும் ஒரு வெள்ளிக்காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே இடம்பெறும் நிகழ்ச்சிகள் இன்று கேள்விக்கணிகள் தவிர்க்கப்பட இனிய நிகழ்ச்சிகள் அத்தனையுமே இடம்பெற்று கொள்ளும். மாலை நேர நிகழ்ச்சிகள் வளமை போல 5:45 ஆரம்பித்துக் கொள்ளும். ஆரம்பமாகின்ற சிந்த நேரம் டேவிட் அண்ணா வணக்கம். வாங்கோ தமிழரக்கா வந்தால் இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே என் நாயன், எனக்கு ஏதும் குறையில்லை என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர். பிதாச்சுடன் தூயாவியின் பெயராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? வணக்கம், நலம் உற்சாகம். நீங்க நலம் தானே? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1873 பொதுக்காலம் 12ஆம் வாரம் என்று வெள்ளி தினமுமாகும். இன்று திரு அவை இயேசுவின் தூய்மை மிகு திரு இருதய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. அன்பான உறவுகளே, எம் திரு இருதயநாதரை நாம் புகழ்ந்து பாடுவோம். இயேசுவின் இருதயமே என்றும் மேரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. அல்லேலூயா, வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 3-7 வரை. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். அவர் சொல்லுவதை கேட்க ஆயக்காரரும் பாவிகளும் அவரை அணுகிய வண்ணமாக இருந்தனர். உங்களுள் ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவற்றில் ஒன்றை இழந்தால் அவன் 99 ஆடுகளையும் பால் வழியில் விட்டுவிட்டு இழந்த ஆட்டை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டானா? கண்டுபிடித்த பின் அதை தன் தோள் மேல் போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் இழந்து போன என் நாட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பான். அவ்வாறே மனம் திரும்ப தேவையில்லாத 99 நீதிமான்களை குறித்து வானகத்தில் உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் திரும்பும் ஒரு பாவியை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக
உங்களுள் ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவற்றில் ஒன்றை இழந்தால் அவன் 99 ஆடுகளையும் பால்வழியில் விட்டுவிட்டு இழந்த ஆட்டை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டானா என்ற கேள்வியோடு புனித லூக்கா இந்த நற்செய்தியை நமக்கு தந்திருக்கின்றார். ஆம், அன்பான உறவுகளே, இந்த உலகத்திலே மனுமகனாக பிறந்து நீ அரசனா, நீ இஸ்ராயேலின் தலைவனா என்று கேட்ட கேள்விகளுக்கு பதில் ஒன்றும் கூறாமல் இந்த இழந்து போன ஆடுகளாகிய அந்த மனம் திரும்பாத அந்த மக்களை குறித்தே இயேசு அதிக அக்கறை கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து தூய்மை மிகு தனது இதயத்தில் நம் அனைவரையும் தாங்கியுள்ளார். எனவேதான் நம்மில் ஒருவர் அவரை விட்டு விலகிச் சென்றாலும் கனத்த இதயத்தோடும் பதற்றத்தோடும் தேடி அலைகின்றார். இதுதான் இயேசுவின் இதய அன்பு கண்டுபிடித்த அந்த ஒருவரை குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்றார் இயேசு. சில வேளைகளில் நாம் நம்மை தேடும் இயேசுவின் கண்களில் அகப்படாமல் ஓடி ஒளிந்து கொள்கின்றோம். காரணம், நாம் வாழும் வாழ்க்கை அப்படி. நாம் பயந்து ஓடி ஒளிந்து கொள்வதை விட மனம் திரும்பி மன்னிப்பு வேண்டுவதையே ஆண்டவர் விரும்புகின்றார். என்னை தேடி வரும் ஆண்டவரை நான் தேடுகின்றேனா அல்லது அவரை விட்டு விலகி இருக்கின்றேனா என்று இன்றைய நற்செய்தி கேட்கின்றோம். இப்பெருவிழா, அதாவது இந்த இதயத்தின் பெருவிழா, இதயத்தின் பெருவிழா கிறிஸ்துவுக்கு பின் 11ஆம் நூற்றாண்டில் இருந்து கொண்டாடப்பட்டு வருகின்றது. கிறிஸ்துவுக்கு பின் 12ஆம் 13ஆம் நூற்றாண்டுகளில் புனிதர்கள் பொனவேந்தூர், ஜெரோம், அம்ப்ரோஸ் ஆகியோரை பற்றி முயற்சிகளுக்கு வளர துணை நின்றார்கள். 1856 இருந்து இவ்விழா உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இன்றைய வாசகங்களும் இயேசுவின் பற்றாத நிபந்தனைகளற்ற அன்பை சுட்டிக்காட்டுவதாக அமைந்துள்ளது. முதல் வாசகம் இறைவனின் நலிந்தவற்றை தேடிச் செல்லும் ஆயராக சித்தரிக்கின்றது. புனித பவுல் நாம் பாவிகளாக இருந்த போதே நமக்காக தம் உயிரை அளித்து நம்மை மீட்டார் என்று அறிக்கையிடுகின்றார். நற்செய்தியில் காணாமல் போன ஆடுகளை தேடி கண்டறிந்து அதில் மகளும் கனிந்த இதயத்தை காண்கின்றோம். இயேசு உலகின் மீட்பராக தம் இதயத்தை திறந்தது உலக மக்கள் அனைவரையும் தம்பால் ஈர்த்துக் கொள்ளவே. நாமும் மீட்பரின் இதயத்தை உற்று நோக்குவோம், அன்பாக மாறுவோம். அவரது இதயத்திற்கு புகழும் மகிமையும் இன்றைய நாளிலே நாம் சேர்ப்போம். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடவரும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி கலைவாணி மோகன் அவர்களே மற்றும் அன்பு உறவுகளே, மீண்டுமாக ஞாயிறு தினம் உங்களுடன் இணையும் வரை அன்போடு விடைபெறுகின்றேன். திரபொம்பி கன்போபுத்தோஸ். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அண்ணா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம் தமிழக்கா, வாங்கோ, தொடர்ந்து கொள்ளுங்கோ. உற்சாகமான வணக்கம் பாணி, மிக்க நன்றி. வணக்கம் பாணி. அடுத்து ஜான்தேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். பாலன் இருக்கிறேன். சரி, நீ காலை உற்சாக வணக்கம் தோப்பாளினி தாமலர் கல்விராஜன் அவர்களுக்கும், தோப்பாளர் தோப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும், அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும், காத்தும் கேட்டும் கொண்டிருக்க அனைத்து பாவர்களுக்கும் இதுங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு இன்றைய நாளில் நாம் உலக மக்கள் அனைவருக்காகவும் வெளியூருக்கு சிறப்பினர்களுக்காகவும் கடும் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் அனைத்து மக்களுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் வேண்டுதல் செய்வோம். இன்று பொதுக்காலத்தின் 12ஆம் வாரத்தின் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. எனது ஆக்கம் 9039வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. இயேசுவின் திரு பெருவிழாவை திருச்சபையும் கிறிஸ்தவர்களும் கொண்டாடுகின்றார்கள். என்று தந்தையின் திருவிழத்தை நிறைவேற்ற இம்மண்ணுலகில் வந்த இயேசு தந்தையோடு கொண்டிருந்த உறவை பலப்படுத்த அவரை நினைத்து போற்றவும் புகழவும் செய்தார். மேலும் தானே ஒரு புதிய கட்டளையாக மாறி அன்புடன் மக்களினரையும் அரவணைத்தார். சோர்ந்து போனவர்கள், சட்டத்தினால் நடைப்பணங்களாய் தாழ்ந்து போனவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி அன்பின் புது அரசை நிறுவினார். இவரை உண்மையான இளைப்பாற்றியை தர வல்லவர் என்பதை தெளிவுபடுத்தினார். கனிவும் தாழ்மையும் கொண்ட இயேசுவிடத்தில் இளைப்பார்வோம். சட்டத்திற்கும் சம்பிரதாயத்திற்கும் முதலிடம் கொடுக்காது அன்புக்கு சான்று பகர்வோம். இயேசுவின் தூய இருதயத்திலிருந்து அன்பு வருகின்றது. அவரின் தூய இருதயத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் இருதயமே
எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சுயந்து வந்தால் எங்கள் வாழ்வு நிலை பெறுமே. நன்றி, வணக்கம். தவமல கல்விராஜன் அவர்களே. நன்றி ஜான்சன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். பாலன் அவர்கள் சிந்தனை தந்து விட்டீர்களா? இல்லை இல்லை, அவரை பாலன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இதற்கு இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசுராஜனுக்கு இருதயத்தில் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு என்பது அன்பு சகோதரி தோப்பாளனி திருமதி தவன் கல்வராஜனுக்கு இனிமையான காலை வணக்கங்களும் காலை வணக்கங்களை குறித்து கொண்டு அப்படி நிலமா உற்சாகமா இருக்கிறீங்களா? காலை வணக்கம் பாலன், நான் உற்சாகமாக இருக்கிறேன். நன்றி. நீங்கள்? நாங்களும் அதை உற்சாகத்தோடு நல்லத்தோடு நன்றி சகோதரி. அப்படி சகோதரிக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் எல்லோருக்கும் கால வணக்கங்களையும் சொன்னங்களையும் விசாரித்தபடி மற்றும் அன்பு சகோதர திருவாளர் நாடாமோகன் குடும்பத்தினருக்கும் மற்றும் எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு லண்டனில் வீச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ தொழிலகம் சாரி 546 சொல்லிக்கொண்டு வளம போல புதிய ஏற்பாட்டில புனித லூக்காளுங்க சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 53 65 முடிய. இயேசுவினுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடன் கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேளையும் அந்தகாரத்தின் அதிகாரமாயிருக்கிறது என்றார். அவர்கள் இயேசுவை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவின் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு உற்று பார்த்து இவரும் அவனோடு இருந்தார் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரியே, அவரை அறியேன் என்று மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவரும் அவனோடு இருந்தார், இவர் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் இயேசுவை பரியாசம் பண்ணி அடித்து இயேசுடைய கண்களை கட்டி இயேசுடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் சொல்லென்று இயேசுவை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் இயேசுவுக்கு விரோதமாக சொன்னார்கள். இயேசுவுக்கு விரோதமாக சொன்னார்கள். தொடர்ச்சி சோதனை ஞாயிற்றுக்கிழமை சொல்லிக்கொண்டு ஒரு பாடு. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். யாக்கோபே, நீ வேறொன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். யாக்கோபே, நீ வேறொன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே, நீ வேறொன்றுவாய், என் மகளே, நீ வேறொன்றுவாய். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன்,
நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் காத்து கொள்வேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். ஆமே, அல்லேலூயா. இரவும் பகலும் காத்து கொள்வேன், உன்னை எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். யாக்கோபே நீ வேறொன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். என் மகளே நீ வேறொன்றுவாய், என் மகனே நீ வேறொன்றுவாய். அன்பான தகவனே இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காலத்தின் திருவேலுக்கா இயேசப்பாவுக்கு மீண்டும் ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கொடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே, எல்லா குடும்பங்களுடைய தேவைகளை சார்ந்தீங்க ராஜா, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. மற்றும் தகப்பனே, வெளியேறப்பட்ட ரட்சிப்பை ஒவ்வொருவருக்கும் அனுப்பி ஆசீர்வதிங்க ராஜா. அதுக்காக நான் சொல் தகப்பனே, சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, உனது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் ராஜா உங்களது பிரசன்னம், உங்களது பாதுகாப்பு, உங்களது தயவுக்கு ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் இந்த தீங்குகள், விபத்துக்கள், ஆபத்துக்கள், இந்த பிரச்சனைகள், இந்த கொள்ளை நோய் அனுதாபனம் ராஜா, நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து பாதுகாப்பாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் தினமும் பார்த்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் ராஜா நீங்கள் பாதுகாப்பாக நினைத்துக் கொண்டிருப்பதற்காகவும் இயேசுராஜனுக்கு மீண்டும் முறை நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே, சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, உலக ரீதியுள்ள அனைத்து தெய்வ குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ராஜா. நரம்பு மண்டங்களை தொட்டு சுவப்படுத்த வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. அவருடைய தேவையானத்தையும் சந்திங்க ராஜா. இவருடைய பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தையும் பலத்தையும் அன்பு தினமும் கொடுத்து அவருடைய ஆசீர்வதிங்க, தேவையை சந்திங்க ராஜா. மற்றும் தெய்வ குழந்தைகள் செல்லும் எல்லா இடங்களிலும் உங்களது ஆணி வாய்ந்த கரம் அவரோடு கூடவே செல்ல வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நான் தகப்பனே, சோத்திரன் சோத்திரம். மற்றும் தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களும் அவருடைய சின்னவன் நீங்கள் நிரப்பி ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சௌரி விடப்படுறேன். நன்றி, வணக்கம். நன்றி மாறன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஜேம்ஸ் அல்சன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். எல்லோருக்கும் நிறைந்த நன்றியும் வணக்கமும். இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே இறை ஆட்சியும் இறை அருளும் நிறைந்திருக்க உங்களை இன்றைய நாளாந்த நற்சிந்தனை நிகழ்விற்கு அன்போடு வரவேற்கின்றோம். நமது பொதுவான இல்லம் இந்த பூமி அவசரமாக தேவைப்படுவது புதுப்பித்தல். இதிலே நாங்கள் பார்வையாளர்கள் அல்ல, செயற்பாட்டாளர்கள். கடினமான உழைப்பு, நம்பிக்கை வழியாக மனிதனுடைய மாண்பு கொண்டு வரப்பட வேண்டும். இயேசு துயரத்திலும் சிறைப்படுத்தப்பட்ட வேளையிலும் கூட மன்னிப்பு, அமைதியை கொண்டு வருகிறார். உண்மை, நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, ஒன்றிப்பு என்பன நம்பிக்கை நிறைந்த உறவுகள் வழியாக ஒன்றிணைந்து காணப்படுகின்றன. எவரையும் ஓரம் கட்டி ஒதுக்காமல் சார்பு நிலையை வென்று மனித மாண்பினை நாங்கள் மீட்டெடுப்போம். இறை இரக்கத்தின் இன்றைய இந்த நாளில் இறை இரக்கத்தினை மறைகளெல்லாம் கடந்து மனிதருக்குள்ளே கொண்டு செல்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கை உள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட நான் ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும். இந்த வேளையிலே இறையாட்சியின் சிந்தனைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள், இன்றைய தினத்திலே பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், என்னுடைய பிறந்த தினத்தினை யாராவது கொண்டாடுவார்களா என
ஏங்குகின்ற உள்ளங்கள், வயோதிப சாலையிலே தங்கள் குழந்தைகளுக்காக ஏங்கி நிற்கின்ற உள்ளங்கள், ஒரு தொலைபேசி அழைப்பு எனக்கு கிடைக்குமா என ஏங்கி நிற்கின்ற உள்ளங்கள், இவர்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுகின்ற இந்த வேளையிலே திரையிலே இசைந்து சென்ற திரு டேவிட் ஆண்டனி, திருமதி ஜெயா நடேசன், பாலன் வேலுப்பிள்ளை அவர்களும், இன்னும் இசையவிருக்கின்ற திருமதி நெவிஸ் பீரிஸ், திருமதி அண்ணா அவர்களுக்கும், தொடர்ந்து இதை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற தவமலர் கலிவராஜன் ஆகிய உங்களுக்கும், வாணிமோகன் அவர்களுக்கும் இறையாட்சியின் அருள் நிறைந்த வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜேம்ஸ் அல்சன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. எப்படி? வணக்கம். வணக்கம் வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும், நச்சிந்தனையில் இணைந்தவர்களுக்கும், இணைய இருப்பவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை உங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1077 என்றும் கூறிக்கொண்டு, இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக அதற்கு முன், நல்ல இதயம் ஒன்றுதான் இயேசுவே அதிலந்தை நிலைத்து அனைவருக்கும் நான் அளிக்கத்தா. நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் பெருமகிழ்ச்சி உண்டாகும் என்கின்றது இன்றைய இறைவார்த்தை. மனிதன் பலவீனன், ஆனால் அவன் மனம் மாறிட அநேக தருணங்கள் வழங்கப்படும் போது அதனை ஏற்று வாழ்பவருக்கு மன்னிப்பு அருள்வதே தந்தையின் விருப்பம் என்பதை இயேசு இன்று நமக்கு உணர்த்துகின்றார். இயேசுவின் திரு இதயத்து விழாவை திரு அவையுடன் இணைந்து நாம் கொண்டாடுகின்றோம். இதயம் என்றாலே அன்பு பெருக்கெடுக்கும் ஓர் ஊற்று. இயேசுவின் இதயத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வடிந்தோடின. அதிலிருந்து திரு அவையின் அடையாளங்கள் வெளிப்பட்டன என்னும் வார்த்தைகள் ரோமைய திருப்பலி நூல்களில் காண்கின்றோம். இயேசுவின் தெய்வீக அன்பை உணர்ந்து கொள்ளவும், நமது தனி வாழ்விலும் சமூக வாழ்விலும் இயேசுவின் அன்பின் சாட்சிகளாக செயல்படவும் நமக்கு தூண்டுதலாக அமைவது இயேசுவின் திரு இதய பக்தி. இயேசுவின் அன்பால் ஆட்கொள்ளப்படும் நாம் நமது அன்றாட வாழ்வில் அன்பை உண்மையாக்க, உறுதியாக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் வாழ்ந்து வரும் இன்றைய காலத்தில் அன்பு வன்முறைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றது. உண்மையான அன்பை வெளிப்படுத்தவும், வாழ்ந்து காட்டவும், புரிந்து கொள்ளவும் தயக்கம் காட்டுகின்றது. அன்பு என்னும் போர்வைக்குள் பல அநீதிகள் இடம்பெறுவதை காண்கின்றோம். வன்முறைகளை மையப்படுத்தியது அல்ல அன்பு. உண்மையான அன்பு தியாகம், மன்னிப்பு, மனிதநேயம், அக்கறை, விட்டு கொடுத்தல் போன்றவற்றில் உடையது. புனித பவுலடிகளால் குறிப்பிடுவது போல, அன்பு பொறுமையுள்ளது, எரிச்சல் படாது, இழிவானதை செய்யாது, தன்னலத்துக்கு இடம் தராது, இருமாப்பு அடையாது, நன்மை செய்யும். இயேசுவின் அன்பு தன்னலத்தை, சுயநலத்தை மையப்படுத்தியது அல்ல. தியாகத்தை, வாழ்வை, வல்லமையை, ஆற்றலை, அக்கறையை வெளிப்படுத்த வல்லது. இன்றைய வன்முறை உலகிற்கு தேவைப்படுவது இத்தகைய அன்பை. எனவே வேறுபாடுகள், முரண்பாடுகள் களையப்பட, மனிதர்களை ஏற்று வாழும் சமூகமாக உயர, மனித நேயத்தை வளர்க்க ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்கும் போது நானிலம் எங்கும் சமாதானம் மலரும், இறையருள் அனைவருக்கும் அளிக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இன்றைய நாளில் இந்த சிவ வேளையிலே இந்த பாமுகத்திலே நாங்கள் செழிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த உலகம் ஒருபோதும் அழிந்து போகாதபடி உலகத்தின் எல்லையெங்கும் உம் அன்பை பற்றிய நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும், அருள் புரியும் என்று நீர் முன்னிருக்கின்றீர். ஆகவே இந்த நாட்டு மக்களை தீய வழியினின்று காத்தருளும். அருள் நாதரே, துப்பாக்கி ஏதும் கைகள் வேதம் ஏந்த வேண்டும். வெடிகுண்டுகளை சுமந்து செல்வோர் வேத சத்தியங்களை சுமக்க வேண்டும். வன்முறையை தூண்டுவோர் உம் வருகையை அறிவிக்கட்டும். ஆயுதங்களை செய்வோர் அன்பை மலரச் செய்யட்டும். பழிக்கு பழி வாங்குவோர் சமாதானத்தால் நிரப்பப்படட்டும். வெறுப்பு உள்ளவர்கள் விடுதலை பெறட்டும். பதவி வெறி உள்ளவர்கள் மனம் திரும்பட்டும். உம் மகன் கிறிஸ்துவில் இருந்த மனநிலையே எம் மக்களிலும் இருக்கட்டும்.
நீங்கள் எங்கள் செபம் கேட்டு அருள் செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம் ஐயா. எங்கள் நேசத்திற்கு வேண்டிய சமாதானத்தையும் அன்பையும் உம் கரத்திலிருந்து எடுத்துக்கொள்கின்றோம். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கின்றோம். இந்த பாமுகத்திலே இருக்கின்ற எல்லாருக்காகவும் நாங்கள் செபிப்போம். நோயினால் வருந்துபவர்கள், துன்பத்தில் வாடுபவர்கள், வறுமையில் இருப்பவர்கள், தனிமையில் தவிப்பவர்கள், ஆறுதலுக்காக ஏங்குபவர்கள் அனைவருக்காகவும் செபிக்கின்றோம். ஆண்டவரே, உமது அருக்கரத்தினால் உமது நேசக்கரத்தினால் இவர்களை அணைத்து பாதுகாத்தரலும், இவர்களுக்கு மன ஆறுதலை கொடுத்தரலும். உமது ஆறுதல் ஒரு அன்னையின் ஆறுதலாக இருந்து அவர்களை தேற்றட்டும். எங்கள் பாமுகத்திலே நின்று வருகின்ற எங்களுடைய சிறப்பான குழந்தைகளையும் நாங்கள் இணையத்தில் கொண்டு வருகின்றோம். அவர்கள் என்றும் உறுதியான மனதோடு நினைந்து நின்று அவருடைய எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொள்ளும் எல்லா முயற்சிகளையும் அவர்கள் சிறப்புடன் நிறையுடன் வலுவாது நின்று காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அவர்களை ஊக்குவிக்கின்ற அவருடைய பெற்றோருக்கும் நிறைந்த மன ஆறுதலையும் திடனையும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அவர்களை வளர்த்து வருகின்ற எங்கள் பாமுகத்துக்கும் இறைவன் நிறைவான ஆசிரியரை அளிக்க வேண்டும். இந்த பாமுகத்தில் பணிபுரிகின்ற அதில் இணைந்து வருகின்ற அனைவரையும் இறைவன் நிறைவால் நிறைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவேண்டலுடைய சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று கொண்டு இன்றைய வெள்ளிக்கிழமை பொழுதினிலே இந்த ஆலய மேடையிலே பாமுக மேடையிலே ஆலய வழிபாடுகளாக இசைக்கப்படுகின்ற ஒவ்வொருவரின் இசையும் இறைவனின் மனதை உருக்கி அவர்களின் வேண்டுதல் அனைத்தும் இறைவன் வழியாக அவர்களுக்கு நிறைவாக கிடைத்து அவர்கள் உள்ளங்கள் மலர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களுடைய நன்றாக விடைபெறுகிறேன். தகுமலர் அவர்களே, வாணிமோகனை வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி நிவேஷ் பெட்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளில் எங்களை இணைத்த இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு இன்றைய திரிய ஆண்டவரின் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த நாளில் விசேஷமாக எங்களுடைய இறை சிந்தனையை தரும் இறை உறவுகள் பாமுகம் தொலைக்காட்சியில் இருக்கும் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய திரிய ஆண்டவரின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். இன்று திருப்பாடல் 20 இறைவசனம் 4. உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருவாராக, திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உமது வெற்றியை குறித்து மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போமாக. தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பேராலே ஆமீன். எங்களுடைய மனம் விரும்புவதை இறைவன் தருவதாக எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எண்ணத்தை எமது மனதில் நல்ல எண்ணங்களாக கொண்டு வாழ்கின்றோமோ, நாம் எண்ணத்தை நல்லதை விரும்புகின்றோமோ, நாம் இறைவனோடு ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து அதை எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் விரும்பினால், நாம் இறைவனிடம் கேட்டால் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். நாம் விரும்புவது நல்லதாக இருக்க வேண்டும். நாம் கட்டாயமாக இதை செய்வோம், எங்களுக்கு இதுக்கு கிடைக்கும் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கையோடு நாம் இருப்போமானால் அதை கட்டாயமாக எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் இன்று அல்ல, உடனே அல்ல, நாளை அல்ல, மறுநாள் அல்ல, எப்போவோ ஒரு நாள் கிடைக்கும். நாம் தொடக்க நூலில் பார்க்கின்றோம், அதிகாரம் 15 ஆபிரகாம் எவ்வளவு நம்பிக்கை, அந்த 90 வயதிலும் கூட ஆண்டவரின் பேரில் வைத்த நம்பிக்கை, அசையாத நம்பிக்கையால் அவருக்கு கேட்டவற்றை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். எங்கள் எல்லோருக்கும் ஆபிரகாமின் கதை தெரியும். ஆபிரகாம் ஒரு வயதானவர். அவர் சாராவை மணந்த பின்பு தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவர் மிகவும் கவலையோடு வேதனைகளோடு இருந்தார். ஆனால் ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைத்தவராக அவர் வாழ்ந்தார். அதுதான் அதில் ஒரு வசனம் இருக்கின்றது, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன். நான் உனக்கு கேடயம் என்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அது என்ன என்று. கேடயமாக, என்ன துன்பம் வந்தாலும் என்ன துயரம் வந்தாலும் நான் உனக்கு கேடயமாக இருந்து உன்னை காவற்றுக் கொள்வேன் என்று இறைவன் வாக்குறுதி கூறுகின்றார். ஆகவே அன்பான இறை உறவுகளே, இந்த காலகட்டத்தில் நாம்
வாழும் இந்த காலகட்டம், இந்த காலம் எவ்வளவோ நவீன யுத்திகளுக்கு உள்ளாகி நவீன மயம்பட்டு வாழ்கின்றது. எங்கள் குடும்பங்களில் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உடையும் நாங்கள் இன்று போராடுகின்றோம். எங்கள் குடும்பங்களில் எவ்வளவோ கண்ணீர்கள், வேதனைகள், சொல்ல முடியாத துயர்கள் இருக்கின்றது. நாம் இதற்கு எல்லாம் செய்ய வேண்டியது நம்பிக்கை. இறைவனை நாம் பற்றி பிடித்து நம்பிக்கையோடு வாழ்வதுதான் இன்று நாம் உலகில் செய்ய வேண்டிய ஒரே விடயம். நோய்களால் துன்புறும் மக்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக மன்றாடுவோம், நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். வயோதிப இல்லங்களில் வயோதிபர்கள் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள், தனிமையில் இருக்கின்றார்கள். இன்று போய் பார்த்த வயோதிபர் நாளை இல்லை என்றால் எங்கள் மனதில் எவ்வளவோ வேதனை உருவாகின்றது. அதுக்கெல்லாம் காரணம் இன்றைய காலகட்டத்தில் வாழும் நாம் எம்மை போன்ற பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களை வயோதிபர் இல்லத்தில் விட்டுவிட்டு அவர்கள் தனிமையில் வாடி கடைசியில் அவர் இல்லாமலே போகின்றார்கள். ஆகவே நாம் கடவுளை இறுகி பற்றி பிடித்தவர்களாக நம்பிக்கை ஒன்றே வாழ்க்கை, விசுவாசம் ஒன்றே என்ற வாழ்க்கையோடு வாழுவோம். இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், ஜானதேசன் அவர்கள், ஜேம்ஸ் அல்சன் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாணி தொடருங்கள். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நீங்கள் உற்சாகம் தானே? உற்சாகம். நன்றி. நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது மும்மத சிந்தனை நேரம். தொகுப்படுத்தாமல் இருக்கா இணைந்த சிந்தனையாளர்களுக்கும் நன்றி, வணக்கம்.